ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து வைவாக்கு உண்டான கால் லெட்டர் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்வர்கள் வந்து இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், இன்டர்வியூக்குள்ள போயிட்டு அட்டன் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து கடைபிடிக்கணும், உங்களோட இன்டர்வியூவை சக்சஸ்ஃபுல்லா எப்படி வந்து முடிச்சுட்டு வர்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அந்த இன்டர்வியூல எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, அதாவது என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்களோட இன்டர்வியூவை எப்படி வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்லட்டுக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் வந்து இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்ற வேலை வாய்ப்பான அந்த எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், ஜீனியர் பெயிலிஃப், ப்ராசஸர் சர்வர், ப்ராசஸர் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இந்த மாதிரியான பதவிகளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய ரிட்டன் டெஸ்ட் வச்சாங்க இல்லையா, அந்த எக்ஸாமினேஷன்ல யாரெல்லாம் நல்லபடியா மார்க் எடுத்திருந்தாங்களோ அவங்க மார்க்கை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமும் சொல்றேன், நம்மளுடைய ரிட்டன் டெஸ்ட்ல நம்மளோட மார்க் இதுக்கப்புறம் நம்ம என்ன எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு, ஷார்ட் லிஸ்ட் நமக்கு வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஷார்ட் லிஸ்ட்ல கிட்டத்தட்ட 392 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்க போகுது அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளுக்கு மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அதாவது 17, 18, 19, 20, 21 கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அந்த 5 நாள்ல வந்து தனித்தனியா ஒரு நாளைக்கு இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இன்டர்வியூ வைவா அப்படிங்கிறது வந்து இன்டர்வியூ சொல்லுவோம். அது வந்து நடக்க போகுது. எங்க நடக்குது அப்படின்னா சென்னை ஹைகோர்ட் கேம்பஸ்ல வந்து நடக்க போகுது. சரிங்களா? அதனால நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அப்டேட்டா நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்க பாருங்க. இப்போ அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது 392 பேர் வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1:3 ரேஷியோ அடிப்படையில் நம்மளை வந்து வர சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவங்க கொடுத்துருக்கிறது நோட்டிபிகேஷன்ல 1:3, பட் இது வந்து உண்மையாவே 1:3 ரேஷியோல தான் வர கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏன் வந்து டவுட்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அப்படின்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப ஹை. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணத்துல வச்சு செஞ்சு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹை பண்ணி கொடுத்துட்டாங்க. கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து எல்லாருமே படிச்சு நல்லபடியா அந்த மார்க் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு குரூப் 4ல யாரெல்லாம் எழுதிருப்பாங்களோ அவங்க இதுல வந்து கிளியர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணுமே கிடையாது. நார்மலா இருக்கக்கூடியவங்க மார்க் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிருக்க முடியாது. குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, ஸ்டடி பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க மோஸ்ட்லி இதை வந்து மார்க் அதிகமா கெயின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அதை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த 392 பேர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது வந்து டவுட் தான். அதனால கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னைக்குமே நீங்க நெகட்டிவா ஃபீல் பண்ண வேண்டாம். ஷார்ட் லிஸ்ட் 392 பேர்ல நீங்க ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து பாருங்க. மார்க் இன்டர்வியூ மார்க் அப்படிங்கிறது வந்து 30 மார்க். சரிங்களா? அந்த 30 மார்க் வந்து எப்படியெல்லாம் நம்ம கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து இப்ப வந்து பார்க்க போறோம். அந்த 30 மார்க்குக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஷீட்ல வந்து ஸ்லாப் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. நமக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூக்கு ஆப்போசிட்ல வந்து நம்ம ஒரே ஒரு நபர் இருப்போம். நமக்கு ஆப்போசிட்ல ஒரு 3 ஜட்ஜ் இருப்பாங்க. அதாவது சாதாரண ஒரு ஆள் வந்து கிடையாது. ஜட்ஜஸ் தான் நமக்கு வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து எடுப்பாங்க. சரிங்களா? அந்த 3 ஜட்ஜ் இருப்பாங்க. அந்த 3 பேர் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அது எப்படி வந்து ஸ்லாப் வந்து இருக்கும் அப்படின்னா இப்போ 30 மார்க்ல மினிமம் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் அப்படிங்கறத வந்து 12 மார்க் எடுத்தாலே போதும். நம்ம வந்து எலிஜிபிள் தான். அடுத்து அதாவது வைவாக முடிச்சதுக்கு நம்ம வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத அர்த்தம். அப்போ 12 மார்க் எடுத்தாலே போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களோட கட் ஆஃப் இருக்கும். இதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த 392 பேரையுமே வந்து ஒரு ப்ரொஃபஷனலி, அதாவது வந்து ஒரு தற்காலிகமாக தான் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத தவிர இவங்க வந்து பெர்மனண்டா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிரும் அப்படிங்கறத வந்து சொல்ல முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல ஸ்லாப் அப்படிங்கிற ஷீட்ல நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மார்க் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். 12, அப்புறம் 18, அப்புறம் 21, 24, 27, 30 இந்த மாதிரி ஸ்லாப் வந்து 3 மார்க் பேஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா 3 போகும். இல்ல 2 மார்க் 2 மார்க்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து டைரக்டா எக்ஸாம் எல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது வந்துரும். பட் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லாக்டவுனுக்கு அப்புறத்துல இருந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்குலாம் வந்து நம்மளுக்கு வைவா அப்படிங்கறது வந்து வச்சிடுறாங்க. ஏன்னா வைவா வச்சதாதான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா இது ஃபில்டர் பண்ணி குவாலிட்டியா வந்து எடுக்க முடியும் ஆட்களை அப்படிங்கிறதுக்காக
வைவா அப்படிங்கிறதும் வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஸ்லாப்ல தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்வியூக்கான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். சரிங்களா? இப்போ இத நம்ம வந்து பார்த்தாச்சு. டோட்டலா ஓவரால் மார்க் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 200 மார்க் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 200 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்க போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிறதுல இருக்கு. சரிங்களா? 170 மார்க் வந்து நம்மளுக்கு ரிட்டன் டெஸ்ட் நம்ம வந்து எழுதிட்டோம். 170க்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா 150 எடுத்துக்கலாம். இல்ல 55 எடுத்துக்கலாம். இல்ல 56 எடுத்துக்கலாம். இல்ல 60 கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். அத வந்து நம்ம மாத்தவே முடியாது. அது வந்து நம்ம தலையெழுத்து. ஒண்ணும் பண்ண முடியாது. எக்ஸாமினேஷன்லாம் நடந்து முடிஞ்சு, ரிசல்ட் வந்துருச்சு, செலக்ஷன் லிஸ்ட் இது எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் அந்த 30 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுக்க போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. அதனால நீங்க இதெல்லாம் வந்து ஏன் வந்து இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு டேட் வந்து 10 ஆயிருச்சு. இன்னமும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 6 நாள் தான் நமக்கு வந்து டைம் இருக்கு. 17ஆம் தேதி நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இன்டர்வியூ அப்படிங்கிறது நமக்கு வந்து கூப்பிடுறாங்க. இன்டர்வியூல நம்ம வந்து என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இன்டர்வியூக்கான டூரேஷன பொறுத்தவரைக்கும் பெர் கேண்டிடேட்ஸ்க்கு அதாவது ஒரு ஸ்டூடண்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 இருந்து குறைஞ்சபட்சம் மினிமம் 10 நிமிஷத்துல இருந்து அதிகபட்சம் 15 நிமிஷம் அப்படிங்கிறத வந்து வைப்பாங்க. அதுக்கு மேல சான்ஸே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் அப்படிங்கலாம் வந்து இருக்காது. ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து பிரிப்பேர் எல்லாம் பண்ணணும்ங்கிற அவசியம் கிடையாது. அன்றாட டே டு டே லைஃப்ல நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நம்ம பழகக்கூடிய கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. ஓப்பனா சொல்லப் போனோம் அப்படின்னா, டிஆர்பி அதாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மென்ட் போர்டு ரேஷன் கடை ஜாப்பும், இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்டர்வியூவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு 80% வந்து சேமா தான் இருக்கும். மீதி 20% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ரேஷன் கடை ஜாப்ல கூட்டுறவு பத்தி கேட்பாங்க. இங்க வந்து நம்மளுடைய சட்டத்துறைய பத்தி கேட்பாங்க. அதாவது கோர்ட்ட பத்தி நமக்கு வந்து கேட்பாங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய காமனா எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். முதல்ல செல்ஃப் அப்படிங்கிற இடத்துல செல்ஃப் அப்படிங்கிறது வந்து உங்கள பத்தி வந்து கேட்பாங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஏன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்க்கு ஏத்த மாரி தான் அவங்க உங்கள வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஏன்னா சவுத் சைடுல ஒரு சில பேர் வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்லாங் வந்து இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வேற மாரி ஸ்லாங் இருக்கும். அதனால அதுக்கு ஏத்த மாரி அவங்க வந்து நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி நம்மகிட்ட வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா மினிமம் வந்து இந்த எக்ஸாமினர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப் இதுக்கெல்லாம் வந்து 10th லெவல் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போதும் இந்த எக்ஸாமினேஷன் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ டிகிரி முடிச்சுட்டு எதுக்காக வந்து இந்த எக்ஸாமினேஷன் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணீங்க? இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிகாம்ல சிஎஸ் எடுத்திருக்கலாம். சாப்டர் அக்கவுண்ட் சிஏ எடுத்திருக்கலாம். இல்ல வந்து ஒரு பிபிஏ எடுத்திருக்கலாம். இல்ல வந்து நீங்க ஒரு எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம். முடிச்சுட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஏன் நீங்க வந்து அந்த படிப்பு படிச்சுட்டு எதுக்காக வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட். நீங்க எந்த போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஜூனியர் பெய்லீஃப் அப்படிங்கிற ரூலுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, ஜூனியர் பெய்லீஃப் வந்து அது சம்பந்தமா உங்களுக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஐடியாலஜி இருக்கீங்களா? இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பேசிக்கா இந்த வேலைக்கு வந்து ஓகே ஆவாங்கனா அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க. அத பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. இவ்வளவு போஸ்ட் இருக்கு, இவ்வளவு ரோல் இருக்கு. நீங்க ஏன் வந்து இந்த ரோல வந்து எடுக்க காரணம் என்ன அப்படிங்கறத வந்து கேட்பாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கோர்ட் ரிலேட்டடான ஒர்க்லாம் வந்து கேட்பாங்க. இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து மதுரையில இருக்கக்கூடிய கோர்ட்ட நீங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. கீழமை நீதிமன்றத்த. அப்ப மதுரை கோர்ட்ட செலக்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன? இந்த கோர்ட் வந்து எப்ப வந்து எஸ்டாப்ளிஷ்மென்ட் பண்ணாங்க? இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதி வந்து யாரு? அப்படிங்கிற பேர் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கோர்ட்ட பத்தின கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கோர்ட் வந்து எந்த டைமிங்ல வந்து ஓப்பன் ஆகும்? சாட்டர்டே வந்து கோர்ட் வந்து அவைலபிளா இருக்குமா? ஒரு வாரத்துக்கு வந்து எத்தன எத்தன நாள் வந்து கோர்ட் வந்து அவைலபிளா இருக்கும்? டைமிங். கோர்ட்டோட நீதிபதி யாரு? மாவட்ட நீதிபதி யாரு? கோர்ட்ல ஏன்னா ஒரு மாவட்டத்துல வந்து மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கும். அத தாண்டி சார்பு நீதிமன்றங்கள் இருக்கும். அம் அத தாண்டி அந்த கேஸ்ட் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோர்ட் அப்படிங்கிறது தனியா இருக்கும். வருவாய்த்துறை கோர்ட்ன்னு சொல்லிட்டு தனித்தனியா நமக்கு வந்து இருக்கும். அந்த மாரி கோர்ட்டுகள்ல வந்து பல டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாரி வந்து மினிஸ்டர்ஸ பொறுத்தவரைக்கும், இப்ப நம்ம வந்து கோர்ட் அப்படிங்கிறது வந்து சட்டத்துறை அப்படிங்கிறதுனால, சட்டத்துறை அமைச்சர் பேர் என்ன? சட்டத்துறை அமைச்சர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சட்டம் துறை டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு? இந்த மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வைப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து பேசிக்கா நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டிரெஸ் கோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ஸா இருக்கீங்க அப்படின்னா காமனா ஃபார்மலா நீங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி, இன் பண்ணி, டக்கிங் பண்ணி, நீங்க சேவ் பண்ணி நல்லா நீட்டா வந்து ஹேர்ல வந்து ஆயில் வச்சு போகலாம். அதே இது லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மேரேஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, சுடிதார் போடுறத விட சாரி கட்டுறது வந்து பெட்டர் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ் பண்பாடான சாரிய வந்து நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா, அத நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேரிங் பண்ணிட்டு போங்க. அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போடாம, ஒரு காமனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து எப்படி வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு குளிச்சுட்டு நம்ம எப்படி இருப்போமோ, அதே மாரி வந்து நம்ம நார்மலா வந்து மேக்கப் பண்ணிட்டு போங்க.
பர்ஃப்யூமோ இல்லை பாடி பர்ஃப்யூமோ வேற எதுவுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்க ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேட்டிங் பண்ற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பண்ணிட்டு அங்கே வந்து போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஷூ போட்டு போங்க. ஷூ வந்து கம்பல்சரி கிடையாது. பட் ஷூ மாதிரியே இருக்கக்கூடிய செப்பல்ஸ் போட்டாலும் ஓகே தான். சரிங்களா? இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா இன்டர்வியூ உங்களால வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை பத்தி தனியா கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து இதை தான் கேட்போம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம டைட்டில் சொல்லியாச்சு. இந்த மாதிரி இந்த 6 பாயிண்ட்ல கண்டிப்பா நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும். இந்த 6 பாயிண்ட்ல நீங்க எப்படி வந்து ஆன்சர் பண்ண போறீங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து தெரியுது அப்படின்னா தெரியும்னு சொல்லுங்க. இது ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. உங்க மாவட்டத்தோடைய நீதிபதி, மாவட்ட நீதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜட்ஜ் யாரு? நேம் சொல்லுங்க அப்படின்ட்டு கேக்குறாங்கன்னா, ஒண்ணு தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க. தெரியல அப்படின்னா, சார் எங்களுக்கு இது வந்து இத பத்தி தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே தெரியலன்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்க மேல இருக்கக்கூடிய கொஸ்டினை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வந்து போவாங்க. அது தெரியிற மாதிரியே நம்ம வந்து பில்டப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்மள வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்டர்வியூ எடுக்கிறது வந்து ஒரு ஜட்ஜ் அப்படிங்கறதுனால நம்ம போய் உட்கார்ந்த உடனே நம்ம பத்தின பேசிக் விஷயம் வந்து ஸ்கேன் பண்ணி 50% அவங்க கண்ணுல வந்து பற்றும். மீதி இருக்கக்கூடிய 50% வந்து நம்மளுடைய ஆன்சர் பண்றதுல தான் இருக்கு. சரிங்களா? அதனால அதை கொஞ்சம் வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இன்டர்வியூ போனவங்க வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி ஒரு அப்டேட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.